பெண்களுக்கு அவங்க ஃபேவரட் திங்ஸ் என்னன்னு கேட்டீங்க. அது அது எனக்காகவா? அப்படியா? அப்ப எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? சொல்லுங்க, எனக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இப்ப நான் எதுவும் வாங்கிட்டு வரல. எதுவும் வாங்கிட்டு வரலையா? அப்போ அந்த பொண்ணுங்க கிட்ட எதுக்காக பேசுனீங்க? அதாவது அதெல்லாம் எதுக்காகனா அதெல்லாம் வாங்கிட்டு வரல, ஆனா வேற வாங்கிட்டு வந்திருக்கான். சொல்லுங்க, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏதோ நல்லதா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? சொல்லுங்க. பட் என்ன என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருக்கானா? என்ன? ரிங் ரிங் வாங்கிட்டு வந்திருக்கான். ரிங், பிக் டைமண்ட் ரிங். ரியாலி? விக்ரம் எங்க எனக்காக டைமண்ட்? தேங்க்யூ சோ மச். அப்புறம் நான் இங்க எவ்வளவு பெரிய விஷயம் பிளான் பண்ணிருக்கீங்க, நான் போய் உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேனே. நான் உங்க மூட ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல. ரியலி சாரி. ஆனா இப்போ எங்க எங்க இந்த டைமண்ட் ரிங்? அது ரிங் இருக்கு இருக்கு. யா இருக்கு. அத நான் எங்க வச்சிருக்கேன்னு நீயே சொல்லிட்ட ப்ளீஸ். இல்லனா நான் அதையும் வேற யாருக்காவது கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவா. இல்ல இல்ல, நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? நான் ஒண்ணு ஜெலஸ் வைஃப் இல்லையே. நீ எங்க ஜெலஸ் ஆன? ஜெலஸ்லாம் ஆக மாட்டா. அப்ப சொல்லுங்களேன், எங்க அது ரிங்? எங்க எங்க? பெரிய ஆளு பண்ணி நானே சொல்றேன் எங்க இருக்குன்னு. இவன் என்ன பாக்குறதுக்கு என் ரூமுக்கு வந்தான். ரிங்க அங்கேயே வச்சுட்டான். சரியான மறதி. ஓ தட்ஸ் ஸ்வீட். அட, அக்கா எதுக்கு ஃபோன் பண்றாங்க? என்ன எங்கன்னு தேடுறாங்க போல. இதோ இப்ப நான் வந்துடுறேன். மேம் ப்ளீஸ் இந்த பெயின் கில்லர் சாப்பிடுங்க. ஓ தேங்க்யூ. ஐ எம் ஹியர். வேர் ஆர் யூ? தேங்க் காட், ரித்திக் சரியான நேரத்துக்கு வந்துட்டான். மேம் ஐ வில் ஜஸ்ட் கம் பேக். நல்ல வேளை என்ன காப்பாத்திட்ட அபி. நான் எவ்வளவுதான் சமாளிக்கிறது? ரிங் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் சர்க்கஸ்ல இருக்கிற ரிங் மாஸ்டர் மாதிரி நானும் ரிங் ஆயிடுவேன். நிச்சயம் ரிங் மாஸ்டர் ஆக போறானா? இப்படி இல்ல, இப்படி இல்ல. நீ புரிஞ்சுதா? ஒன்னு பண்ணு, போய் ரிங்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. இதுல ப்ராப்ளம் என்ன? ஜுவல்லரிக்கு போன் பண்ணி ரிங்க கிஃப்ட் பேக் பண்ண சொல்லு. ஆனா இப்ப விலைவாசில ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுல. வேலை எல்லாம் எதுவும் அதிகம் இல்லையா? ஆனா பொண்டாட்டியோட கோவத்துக்கு முன்னாடி வேலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? வைஃபை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய. ஆமா, உன்னோட வைஃப் என்ன பண்ணுவா சொல்லு? ரொம்ப பொறாமப்படுவாங்களா, பேச மாட்டாங்களா, கோவப்படுவாங்களா சொல்லு? ரொம்ப கோவலாம் படுவாளா சொல்லு? இல்ல 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 இல்ல, அப்படிப்பட்டவலாம் இல்ல. பொறாமப்படுவா, ஆனா ரூடாலாம் இருக்க மாட்டா. அப்படியா? ரொம்ப ஆபத்தானவ. பயங்கரமா ரிவெஞ்ச் எடுப்பா. அவ எப்போ என்கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? ப்ளீஸ் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லுவா. ஆனா நான் அவ சொல்றதை கேட்காம குடிச்சிடுவேன். அவ என்ன பண்ணுவான்னு தெரியுமா? என்ன? அவளும் குடிச்சிருவா. அதுக்கப்புறம் என்னோட போதை உடனே தெளிஞ்சிரும். அப்புறம் நான் அத பத்தி நினைச்சு பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். ஆனா நான் கோவப்பட மாட்டேன். எனக்கு நானே நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படிலாம் ஏன் பண்ணான்னு இப்பதான் எனக்கு நல்லா புரியுது. ஆனா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நீ ரிங் ஏற்பாடு பண்ணுயா, அதுவும் கிஃப்ட் பேக்கோட. கால் அப் ராயல் ஜுவல்லர்ஸ். இல்லனா அபி அபி இப்ப அபியும் இல்லையா? எங்க இருக்க? நான் உன்னை இன்னும் பார்க்கலையே. திஷா என்ட்ரன்ஸ்ல இருக்கேன் பாரு. என்ட்ரன்ஸ்க்கு வா. தேங்க் காட். என்னாச்சு? உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? இவ எங்க போனா? ஹலோ. ஹாய். இந்த இடத்துல உங்க முகம் தான் எனக்கு தெரிஞ்ச முகமா தெரியுது. இட் இஸ் யுவர் ஹவுஸ். எஸ். நைஸ். பை த வே, திஷா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? திஷா அதான் சிஎம் கூட வந்தாங்கல்ல, அவங்க எங்கன்னு தெரியுமா? இதோ வந்துட்டா. தேங்க்யூ சோ மச். உங்களை அப்புறமா பாக்குறேன். ஓகே.
உன்னோட ஞாபகம் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த நாள் போக மாட்டேங்குது. அந்த நாள் வராம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. ஒருவேளை நீ போகாம இருந்திருந்தா, நமக்குள்ள சண்டை ஏற்படாம நீ இருந்திருந்தா, இந்த போட்டோ இருக்கிற இடத்துல நீ இருந்திருப்ப. என்னை கஷ்டப்படுத்தாம இருந்திருப்ப. எனக்கு எல்லாம் இருந்தும் நான் தனியா இருக்கேன். வீட்டுல, பார்ட்டியில உயிரோட இருக்க, ஆனா நடப்பணமா இருக்க. சிரிக்கிறேன் ஆனா சந்தோஷம் இல்ல. ஆனா இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பிரக்யா நீ இந்த ஊர்ல தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். நாம சந்திச்சோம். ஆனா நீ வழிய மாத்திக்கிட்டு போயிட்ட. நான் உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இப்படியும் யோசிக்கிறேன், நீ எப்படி என்ன சந்திப்பன்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, லைஃப் இருக்கு, சாய்ஸ் இருக்கு. நீ என்னை விட்டு ஒதுங்கி போற அப்படி நினைக்கிற. ஆனா மனசுக்கு தோணல. என்னைக்கும் நாம பிரிஞ்ச இடத்துலயே நீ நின்னுகிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நாம எந்த சூழ்நிலையில பிரிஞ்சோமோ நான் அதே இடத்துலதான் இன்னும் நின்னுகிட்டு இருக்கேன். பிரக்யா, பிளீஸ் திரும்ப வந்துரு. நீ திரும்பி வந்துருவன் மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன பயந்துட்டியா? அட, பேய் மாதிரி வந்தா பயம் இருக்காதா? நாக் பண்ண கூடாதா? நீ ஒண்ணு மினிஸ்டர் இல்லப்பா, என் ஃப்ரெண்டு. எதுக்காக நாக் பண்ணும்? மொபைல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? பல்லவி உன்கிட்ட நடந்துக்கிறது சரிதான். உன் மைண்ட்ல இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் யோசிக்க தான் செய்யறேன், ஆனா நீ செயல்லையே காட்டுற. அது உனக்கு ஈஸியும் கூட. பயங்கரமான ஆள் தான் நீ. முடிஞ்சதா? இப்ப போ, பார்ட்டி என்ஜாய் பண்ணி என்ன தனியா விடு. தனியா விடுறவன் ஃப்ரெண்ட் இல்ல, துணையா இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். இல்ல, நான் தனியா இல்ல. ஐம் நாட் அலோன். போயும்பா. அட என்னப்பா நீ, உனக்கு உதவி செய்யலாம். இல்ல வேண்டாம், உன்னோட உதவி எனக்கு வேண்டாம். ஐயோ, நான் உதவி செய்ய வரலப்பா, உதவி கேட்க வந்திருக்கேன். இத பாருப்பா, உயிர் காப்பான் தோல்லன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுப்பா. என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. யூ கோ. ப்ளீஸ் பா, எனக்கு உதவி செய். எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னால முடியாது, யார்கிட்டயாவது போய் கேளு போ. அது என்னன்னா, நீ சொன்ன ஜுவல்லரிக்கு நான் போன் பண்ணேன். எனக்கு ரிங் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். இவ்வளவு சீக்கிரம் ரிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்றான். உனக்கே தெரியும்ல, பல்லவிக்கு ஒரு முறை ப்ராமிஸ் பண்ணிட்டா உயிர் போனாலும் நான் அதை செஞ்சாகணும். ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுப்பா. அந்த வழியில முள்ளு இருந்தா கூட நான் போக தயாரா இருக்கேன். பல்லவி கிட்ட நிறைய ஜுவல்ஸ் இருக்கும். அதுல இருந்து ஒரு ரிங் எடுத்து அவளுக்கே கொடுத்துரு. அது அவளுக்கு தெரியாது. ஆனா இந்த வேலையை செய்யறது யாரு? நீதான். வேற யாரு? கோ. இதெல்லாம் நான் செய்வேன்னு யோசிக்காத. ஏற்கனவே என் மூடு சரியில்லை. என்னால எதுவும் பண்ண முடியாது. நோ சான்ஸ். இங்க பாருப்பா, உன் நண்பனுக்கு வந்து பெரிய சோதனை. ப்ளீஸ் பா, மூட மாத்திக்கோ. என்கிட்ட ஏன் சொல்ற? அங்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க கிட்ட சொல்லு. இந்த வேலையில எல்லாம் யாரையும் நம்ப முடியாது. அதுக்காக என்ன நம்பாத, கொன்னுடுவேன். இங்க பாரு அபி, தான் ஆடாட்டாலும் தான் சதா ஆடுன்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு உதவி செய்யலன்னா அப்புறம் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடும். எனக்கு டிவோர்ஸ் மட்டும் ஆச்சு, அப்புறம் பக்கத்துல இங்கதான் நான் உன் கூட தூங்குவேன். அப்புறம் ராத்திரி பூரா தூங்க விட மாட்டேன். சரி கிளம்பு. உடனே கிளம்பு. சீக்கிரம். அட, எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? நீ எங்க இருக்க? என்னோட எல்லா திங்ஸையும் நீ எடுத்துட்டு வா. அட கொண்டு வா ஏன்பா. அதேதான். பியர் 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 என்னோட பியர் எடுத்துட்டு வா. புரிஞ்சுதா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. பாய். உனக்கு ஒண்ணு தெரியுமா பிரச்சி? நீ என்ன முறைச்சு பாக்குறதுனால மரணம் ஏற்படும்னா நான் எப்பவோ செத்திருப்பேன். ஐ கெட் இட் ஃபர்ஸ்ட் சைட். ஒருவேளை கடவுள் எனக்கு அப்படி ஒரு சூப்பர் பவர் கொடுத்தா சந்தோஷப்படுவேன். நிஜமாவே என்ன கொல்லணும்னு ஆசைப்படுறியா? ஒருவேளை தூக்கு தண்டனை கிடைக்காதுன்னா நிச்சயமா கொன்னுடுவேன். ஆனா நான் உன்னை கொல்ல நினைக்கல. நான் எந்த மாதிரி பவர் எதிர்பார்க்கறேன்னா, அதாவது நீ எனக்கு தெரிஞ்சாலும் உன் முகம் மட்டும் எனக்கு தெரியக்கூடாது. ஓ, அந்த மிஸ்டர் இந்தியா மாதிரியா? அதாவது போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் தெரியும், உருவம் தெரியாது. அததானே சொல்ல வர நீ? நைஸ். ஐ நியூ இட். வழக்கம் போல உனக்கு எதுவும் மண்டையில ஏறல. நான் உன்னை மிஸ்டர் இந்தியா ஆக்க விரும்பல. கொஞ்சமாவது பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நினைக்கிறேன். அது நீ இருந்தா யாருக்குமே கிடைக்காது, ரைட்? நான் இருக்கிறதுனாலயா? ஐ மீன், வாட் யூ மீன்? ஐ மீன், அதாவது நீ எப்ப என் முன்னாடி வந்தாலும் நீ யாருங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துரும். அப்ப யாருன்னா? ஃப்ளர்ட். ஃப்ளர்ட். ஒண்ணே என்ன நான் ஃப்ளர்ட் பண்ண? ஒன் செகண்ட். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லு. ஃப்ளர்ட் பண்றதுனால என்ன தப்பு? அப்போ அது நல்ல விஷயமா? ஆஃப் கோர்ஸ் அது நல்லதுதான். கேளு, ஒரு மகான் என்ன சொல்லிருக்காருன்னா, ஹெல்தி ஃப்ளர்ட்டிங் கேன் சேவ் early marriage. அப்படின்னா ஒரு ஹெல்தி ஃப்ளர்ட் அன்ஹெல்தி மேரேஜ்ல இருந்து உன்னை காப்பாத்தும்.
இத வந்து எந்த மகாபுருஷர் சொன்னாரு? என்ன நானே எப்படி பாராட்டி சொல்லிக்க முடியும் சொல்லு? நீ ஃபிளர்ட் பண்ணலனாலும் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க உன்னை பார்த்தா ஓடதான் செய்வாங்க. நான் அவ்வளவு மோசமானவனா? நானே உன்னை என் வாயால எப்படி பாராட்டி சொல்ல முடியும்? ஹஸ்பண்டா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஒரு நார்மல் பர்சனா இருக்கிறதுக்கும் நீ லாயக்கு இல்ல. உன்னை பத்தி தெரியாம ஏதாவது ஒரு பொண்ணு உன்கிட்ட மாட்டிக்கிட்டா உன் கூட டைம் பாஸ் தான் பண்ணுவா, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அப்புறம் நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நீ அவ ஒரு எம்ப்ளாயி, அவளுக்கு அந்த விஷயம் தெரியணும். அப்படியெல்லாம் அவ பேசவே கூடாது. அவளை ஒரு எம்ப்ளாயி மாதிரி நடத்தினா அவ எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் ஆவா? எனக்கு தெரிஞ்சு நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணல, சண்டை தான் போடுற. என்னாச்சு? சொல்லு சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? சீக்கிரம் சொல்லு. நீ ஆஸ் யூஷுவல் ஏதாவது சொல்லுவ, நான் உன் வாயை அடைப்பேன். இதுதானே நீ விரும்புற? சொல்லு. சரி, நான் மோசமானவன், ரொம்ப பேட். ஓஹோ, கன்ஃபெஷனா? ஃபைனலி நீ எப்படிப்பட்டவன் உனக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு ஞானம் கிடைச்சிருச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. உனக்குன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னு நீ ஆசைப்படாத. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன குழந்தை பெயிண்டிங் இருக்கிற மாதிரி தான் அது இருக்கும். புரிஞ்சுதா? உன் பிஹேவியரை நினைச்சு நீ வெக்கப்பட மாட்டியா? நீ ரிஷிகா மேல வந்து இடிச்ச, அதுக்கப்புறம் திரும்பினதும் ஐ லவ் யூ நீ உடனே அவளுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்ட. இப்படிதான் கொஞ்சம் கூட யோசிக்காம நினைக்காம எப்படி ஐ லவ் யூ சொல்றேன். அதுக்கான அர்த்தம் என்னன்னு எனக்கும் தெரியும். ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன்னு அர்த்தம். நான் டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லல, அதோட அர்த்தம் ஐ லவ் யூங்கிறது வார்த்தை மட்டும் இல்ல, அதுல இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம எப்படி உன்னால சொல்ல முடியுது? அட, ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ் சார், ஆனா அது ரிஷிகாக்காக இல்ல. ஒவ்வொரு தடவையும் நீதான் என்ன வந்து மோதுவ, இந்த தடவையும் நீதான் நான் நினைச்சேன். அப்படின்னா நீ அந்த ஐ லவ் யூ எனக்கு தான் சொல்ல வந்தியா? அது நான் என்ன நினைச்சேன்னா, நீ என்ன பார்த்ததும் கோவப்படுவ. அந்த கோவத்தை குறைக்க நான் உன்கிட்ட அன்பா பேசலாம்னு நினைச்சேன். ஒருத்தரோட கோபத்தை அன்பால தானே ஜெயிக்க முடியும். லைக் லவ், கோபம். You know what? உன்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அது இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸ்டூபிட்டான காரணம் சொல்றது. உன் முகத்தை பாத்தியா? போய் சொல்ற லாயர். இவ என்ன ஜோசியக்காரியா? நான் போய் சொல்றேன்னு இவளுக்கு எப்படி தெரியும்? கம் ஆன் யார், ரன்பீர், இதெல்லாம் விடு. இவளை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு யோசி. மேம் இவர்தான் ரித்திக், என்னோட பிசினஸ் பார்ட்னர். யூஸ்வலி நான் ஃபீல்ட பாத்துப்பேன், இவர் ஆபீஸ பாத்துப்பாரு. தட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச். நார்மலி ஆண்கள் தான் ஃபீல்ட பாத்துப்பாங்க, பெண்கள் ஆபீஸ் ஜாப பாத்துப்பாங்க. இந்த பக்கம் வரியா? மேம், இது கூட இவளோட சாய்ஸ் தான். இவளுக்கு ஃபீல்டு ஒர்க்ல ஆசை. நானும் இவகிட்ட சொல்லிட்டேன், என் பேச்ச கேட்டா தானே. மேம், தயவு செஞ்சு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்க கால்ல சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு திஷா சொன்னா, டோன்ட் வரி, நான் இங்க இருக்கேன். ஐ கேன் ஹெல்ப். ரியலி? ஆஃப் கோர்ஸ் மேம். என் கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ஒரே ட்விஸ்ட், உங்க கால் வலி எல்லாம் பறந்து போயிடும். நோ நோ திஷா, ஐ அம் குட். மேம், கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. நான் இருக்கேன். ஓகே, லேசா பெயின் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா பெயினும் சுத்தமா போயிடும். இப்ப பாருங்க, 100% ஷூர் மேம், நான் இருக்கேன்றல. நீங்க இப்ப நல்லா மூச்சை இழுத்து விடுங்க, அவ்வளவுதான். காலை ஃப்ரீயா விடுங்க. 1 2 3. ஏன் இப்படி பண்ண? ஐ எம் சாரி திஷா. மேடம், நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட ரிஜெக்ட் பண்ணிர மாட்டாங்கல்ல? ஏதோ ஒண்ணு பண்ண, ஆனா என்ன பண்ண நீ? இதான் டெக்னிக். இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கியா? இல்ல, முதல் தடவையா ட்ரை பண்ண. ஓ காட், தேங்க் காட் அவங்க கால்ல தான் சுளுக்கு. கழுத்துல சுளுக்கு இருந்திருந்தா. திஷா, எஸ் மேம். அபிஷேக் மெஹராவை கூப்பிட ப்ளீஸ். எஸ் மேம். சீக்கிரம். ஓம் பொண்டாட்டி ஓ நகை நீ திருட போற, என்னதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? இந்த மாதிரி தப்பான வேலை செய்யும் போது நீ கூட இருந்தனா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். தைரியமா? என்ன பார்த்தா உனக்கு திருட மாதிரி தெரியுதா? அட இல்லப்பா, இந்த மாதிரி தப்பான வேலை செய்யும் போது ஏதாவது சொதப்பி மாட்டிக்கிட்டனா நீ என்ன காப்பாத்துவல்ல, அந்த தைரியத்துக்கு தான். இப்படி ஒரு காரியம் செஞ்சு மாட்டிக்கிட்டேன்னா கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்லாத. என்ன செய்யணுமோ அதை செய். போ சீக்கிரம். ஓகே. அப்புறம் ஒண்ணு, திருட்டுல கூட நீதான் தொன. ஹே அபி, இங்க பாரு. இது எப்படி இருக்கும்? ஏதோ எனக்கு கிஃப்ட் பண்ண போற மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அதாவது நான் உன்கிட்ட என்ன கேட்க வரேன்னா, இது பாக்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்கா? புதுசா இருக்கு. புதுசா இல்லையா? ஐயோ, புதுசா தான் இருக்கு. புதுசா தான் இருக்கு. ஓ தேங்க்யூ. இது சிம்பிள், முடிஞ்சிருச்சு. எதுக்காக இப்படி பயப்படுறேன்னா? அது ஓகே விடு. எடுக்கிறதா எடுக்கிற, இன்னும் நிறைய எடுத்து வச்சுக்க. தினமும் சர்ப்ரைஸ்னு சொல்லி இதே கிஃப்டா கொடுத்துரு. இந்த மாதிரி தப்பான பழக்கம் ஏன்பா எனக்கு சொல்லி கொடுக்குற? அதான் கிடைச்சிருச்சுல, விடு. ஏன்பா அபி? அட இது இததான் அவளுக்கு மேரேஜ் அனிவர்சரி அன்னைக்கு கிஃப்ட் பண்ண. ஒரு செட்டா இருக்கும், கூட நெக்லஸும் இருந்தது.
அது ரெண்டோட டிசைனும் ஒன்னா இருக்கும். இத பார்த்தாலே தெரிஞ்சுப்பாளே. இந்த ரிங்ல என்னோட முகத்தை புதைச்சிருவா அந்த ரிங் மாஸ்டர். வேற கிடைக்குதான்னு பாக்குறேன். ஹெல்ப் பண்ணுப்பா. இதுல ஏதாவது ஒண்ணு பார்த்த எடு எடு. என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அட அதுல பாருன்னு சொல்றல. இந்த இதுல இருந்து தான் ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணணும். இந்த டப்பா என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? அட ஒண்ணுமே இல்லையா? அதுல ஏதாவது பாரு. உட்காரு. இப்ப எதுக்காக நீ எல்லாத்தையும் எடுக்கிற? இது ஏதாவது சொல்லுப்பா. அவ வந்துட போறா. ஆமாமா. பல்லவி என்னப்பா பண்றது? என்ன பண்றதுன்னா எல்லாத்தையும் மூடு. அதான் நாளைக்கு வந்துடுன்னு சொல்றேன்ல. ஆனா அம்மா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். எனக்கு ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுது. உனக்கு பிடிச்சவ எப்படி இருக்கணும்? எனக்கு எப்படி இருக்கணும்னா அவ ரொம்ப கியூட்டா இருக்கணும், இன்னோசென்ட்டா இருக்கணும். அவளை பார்த்தாலே எல்லாமே மறக்கணும். ஷாப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பிராச்சி இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பண்ற? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. உனக்கு யார் இம்பார்ட்டன்ட்? நானா? வெயிட், கிண்டல் பண்ணாத. சரி நீ முட்டாள்தனமா பேசாத. எனக்கு யார் முக்கியம்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் கேக்குற? இப்படி என்ன உரிமையோட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துட்டா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. என்ன ஆச்சு? ஏன் இப்படி உளறிட்டு இருக்க? அது சரி சொல்லு. சித்தி உன்கிட்ட ஒரு Dress கிஃப்டா கொடுத்தாங்கல்ல, அது இப்போ உன்கிட்ட இருக்கா? அது என் கூட ஷேர் பண்ணவியா? உன்னோட வளையல் செயின் எல்லாம். யாருக்கு? எனக்கு தான். இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? இங்க பாரு, என்கிட்ட சொல்லனா உனக்கு எதுவும் கிடைக்காது. முதல்ல எனக்கு சொல்ல, இல்லன்னா எதுவுமே கிடைக்காது. இல்ல ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதாவது பையனை இம்ப்ரெஸ் பண்ண போறியா? சொல்லு, மரியாதையா சொல்லு. கேள்வி எல்லாம் கேட்காத. கொடுக்க விருப்பம் இருந்தா கொடு. சரி, அவனோட பேராவது சொல்லு. இல்ல. ஏய் சஹானா, அட என்ன இப்படி வெக்கப்படுறா? ஐம் ஷூர் ஏதோ ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் நினைக்கிறான். யாரா இருக்கும்? ஐ ஹோப் அவன் நிச்சயமா நல்ல பையனா தான் இருக்கணும். பல்லவி ஆண்டி கேட்டரர் கிட்ட பேச சொன்னாங்க. ராச்சி என்ன பண்ணிட்டு இருக்க? வர வர மறதி அதிகமாயிடுச்சு உனக்கு. இந்த பிளாங்கெட் இதெல்லாம் எதுக்காக இப்படி கலைஞ்சு போயிருக்கு? அட இது என்ன? நான் விக்ரம் போன் பண்றேன். ஒருவேளை வீட்ல திருட வந்துட்டானா? போன் சைலண்ட்ல வை. ஒண்ணும் ஆகாது. ஓ காட், போன் எடு விக்ரம். ஒருவேளை என்ன காணாம போயிடுவாரு. நான் தான் ஏதாவது பண்ணணும். ஐ திங்க் வீட்ல திருட வந்திருக்கான். திருட போயிடுச்சு. என்னோட ஜுவல்லரியை எதுக்காகப்பா எடுத்து வச்ச? அட எடுக்கலனா திருட்டு நடக்குதுன்னு தெரிஞ்சிராது. அட திருட்டு நடக்குதுன்னு தெரியறதுக்கு பதிலா திருட்டு நடந்துருச்சுன்னே கன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறியா? இப்ப பாரு, அவ கத்த போறா, எல்லாரையும் கூப்பிட போறா, மறுபடியும் போலீஸ் வரப்போகுது. போலீஸா? ஏய், நம்ம பார்ட்டிக்கு மட்டும் எதுக்கு போலீஸ் வருது? தெரியலையே. ஜுவல்ஸ் எல்லாம் எங்க? கடவுளே, என்னோட நகையெல்லாம். ஐயோ கடவுளே, என்னோட டைமண்ட்ஸ். நானே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஜுவல்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு. அபி என்ன விளையாடுறியா? பேசாம என் கழுத்தை நெரிச்சு கொன்னுரு. எதுக்காக என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல கொல்ற? டைவர்ஸ் பண்ண வச்சிருவ போல இருக்கே. என்னோட டைமண்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சே. நான் கடவுளே எங்கன்னு போய் தேடுவேன். அபிக்கு போன் பண்றேன். போச்சு. திருட திருடன் அவர்களே, இங்க பாருங்க. நீங்க இங்க எங்கேயோ தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாருங்க, அது உங்களுக்கும் எனக்கும் எந்த சண்டையும் இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் ரொம்பவே கஞ்சூஸான ஆளு. அவரு எப்பவும் எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வாங்கி தர மாட்டாரு. அவர் ஏதோ
சின்ன சின்ன பொருளா வாங்கி கொடுத்திருக்காரு. அதையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியுது இல்லையா? இங்க பாருங்க, நான் ரொம்ப டேஞ்சரான லேடி. நான் 3 வரைக்கும் எண்ணுவேன். நீங்க வெளியில வரல அப்புறம் ஓன்னு சத்தம் போடுவேன். வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவேன். போலீஸ கூப்பிடுவேன். ஆமா சொல்லிட்டேன்.